ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து மேக்ஸ் ஆல் டாபிக் சீரிஸ் தான், ஓகேவா? ஸோ எல்லா டாப்பிக்ல இருந்தும் கலந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எத்தனை சம்மு பார்க்க முடியுமோ அத்தனை சம்மு அத்தனை ப்ராப்ளம் இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க? எ சம் ஆஃப் ருபீஸ் 1550, அதாவது ஒரு 1500 ரூபாய். இந்த 1500 ரூபாயில் ஒரு பகுதி 5% வட்டி வீதத்திற்கும் மற்ற பகுதி 8% வட்டி வீதத்திலும் தனி வட்டிக்கு கடனாக கொடுக்கப்படுகிறது, ஓகேவா? ஸோ அப்ப இந்த 1550 ரூபாயா, இத ரெண்டா நான் பிரிச்சுக்கிறேன். ஒன்னு எக்ஸ், இன்னொன்னு 1550 மைனஸ் எக்ஸ், ஓகேவா? சோ இதுல ஒரு இதை வந்து 5%த்துக்கும் மீதி இதை வந்து 8%த்துக்கும் தனி வட்டிக்கு கடனா கொடுக்கணும், ஓகேவா? இப்ப 3 வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும் மொத்த வட்டியானது ரூபாய் 300 எனில், அப்ப இதுலயும் சேர்ந்து மொத்த வட்டி எவ்வளவு கிடைக்குதா? 3 வருஷத்துக்கு அப்புறம் 300 ரூபாய் கிடைக்குதாம். அப்ப 5%த்துக்கும் 8%த்துக்கும் விடப்பட்ட அசல்களின் விகிதம் என்ன அப்படிங்கறதான் நமக்கு கேள்வியா கேட்கறாங்க, சரியா? சரி, இப்ப நான் அதை போட போறேன். ஃபர்ஸ்ட் PNR by 100, அப்ப Pக்கு பதில எக்ஸ், எண்ணுக்கு பதில என்ன போட போறேன்? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3, R by 100, R வந்து என்னது? 5%. இப்ப 5/100 அப்படின்னு சொல்லி போட போறேன். பிளஸ் இது ஒன்னா வச்சுக்க போறோம். அதுக்கப்புறம் 1550 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 3 வருஷம் 8/100 அப்படின்னு வரப்போகுது, ஓகேவா? ஸோ அப்ப இந்த ரெண்டையும் கூட்டுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதான்? 300 ரூபாய் கிடைக்குதா? இந்த ரெண்டையும் கூட்டுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதான்? 300 ரூபாய், 300 ரூபாய், ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப இதுல இருந்து நான் முதல்ல எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எக்ஸ் 1550 மைனஸ் எக்ஸ், அதை ரெண்டையும் போட்டு நான் ரேஷியோ பார்த்துட்டா எனக்கு ஆன்சர் கிடைச்சிட போகுது, ஓகேவா? சரி, இப்ப இதுக்கு நான் முதல்ல என்ன செய்ய போறேன் அப்படின்னா இதை முதல்ல கேன்சல் பண்ண ட்ரை பண்ணவா? கேன்சல் பண்ணலாம்ல? கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இங்க 5னா இங்க 20ன்னு வருமா? இங்க 20ன்னு வரும். இல்ல நான் இப்படியே கூட வச்சுக்கலாம். இப்ப இப்படியே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இங்க என்னன்னு வருது? 15x வருது. 15x/2 அப்படின்னு வருது. இங்க என்ன கிடைக்குது அப்படின்னா இங்க 3 8s 24ன்னு வரும். அப்ப 24 இன்ட்டு 1550 மைனஸ் 24x வரப்போகுது. கீழே என்னன்னு வரப்போகுது? 100ன்னு வரப்போகுது. இங்கிட்டு 300ன்னு இருக்கு. அப்ப இந்த காமனான டினாமினேட்டர் அப்படியே ஆட் பண்ணலாம். அப்ப 15x பிளஸ் 24 இன்ட்டு 1550 மைனஸ் 24x, ஓகேவா? மைனஸ் 24x இஸ் ஈக்குவல் டு 300 இன்ட்டு 100. ஏன்னா இந்த 100 அங்கிட்டு கொண்டு போயிட்டேன். அப்போ 300 இன்ட்டு 100ன்னு வருது, ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த 24x அங்கிட்டு கொண்டு போறேன், இந்த 15x அங்கிட்டு கொண்டு போறேன். அப்ப 15x மைனஸ் 15x மாறும், 24x பிளஸ் 24x மாறும். அப்ப 24x மைனஸ் 15x வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த 24 1550 இந்த பக்கமே இருக்கா? இப்ப இதை நான் இங்கிட்டு கொண்டு வரேன், மைனஸ் 300 இன்ட்டு 100ன்னு கொண்டு வரேன், ஓகேவா? புரியுதுல? அதாவது இந்த 15யோ 24யோ அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். இப்ப 24ல 15 போச்சு அப்படின்னா 9xன்னு வரப்போகுது, 9xன்னு வரப்போகுது, அவ்வளவுதான். இப்ப இங்க இதை அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ அதற்கு அடுத்து நம்மளால வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதுல ஏதாவது காமனா வெளியே எடுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஃபுல்லாத்தையும் 3ஆல கேன்சல் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப இங்க என்ன வரும்? 3 3s 9 வரும், 8 3s 24 அப்படின்னு வரும், இங்க 100ன்னு வரும். கரெக்டு தானே? கரெக்டா? அதற்கப்புறம் இங்க 8 இன்ட்டு 1550ன்னு இருக்கு. இங்க 8 இன்ட்டு 1550 அப்படின்னு இருக்கு. மைனஸ் 100 இன்ட்டு 100 அப்படின்னா நமக்கு என்னன்னு வரும்? 10,000 அப்படின்னு கிடைக்குது. இஸ் ஈக்குவல் டு 3x, அவ்வளவுதான். இப்ப நான் முதல்ல இதை சால்வ் பண்ணணும். அப்ப 155 இன்ட்டு 8 போட்டா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். அப்ப 40ன்னு வரும், 4 திருப்பி 44 திருப்பி ஒரு 4 8ன்னா திருப்பி 4 கூட்டுறப்ப 12ன்னு வருது. அப்ப 1 2 4 0 0 இங்க ஒரு 0 இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கணும். மைனஸ் 10,000, மைனஸ் 10,000. அப்ப 2400 இஸ் ஈக்குவல் டு 3xன்னு கிடைக்குது. 3ஆல கேன்சல் பண்றேன், 8 3s 24. அப்ப 800. அப்ப எக்ஸுக்கான வேல்யூ என்னது அப்படின்னா 800 ரூபாய். எக்ஸ் வந்து என்னது? 800 ரூபாய். நமக்கு என்ன கேட்கறாங்க? அதாவது இந்த 5% விட்டதுக்கும் 5% வட்டிக்கு கொடுத்துருக்கோம்ல, அதுவும் அதுக்கப்புறம் இந்த 8% வட்டிக்கு கொடுத்த அந்த அசல்களினுடைய விகிதம் தான் கேட்கறாங்க. அப்ப 1550 மைனஸ் எக்ஸ் தானே, அதானே இங்க இருக்கு. அப்ப அதை நான் கழிக்க போறேன். அப்ப 0ன்னு வரும், 5ன்னு வரும், இங்க 7ன்னு வரும். அப்ப 750ன்னு வரப்போகுது. இப்ப இது ரெண்டுக்கும் நான் ரேஷியோ பார்க்கணும். அப்ப இங்க 5 டேபிளால கேன்சல் பண்ணேன்னா 5, அப்ப 30ன்னு வரும், 6 5s
13 வரப்போகுது. இங்க அப்ப 15ன்னு வரும். அப்ப 16:15 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஆப்ஷன் சி 16:15. ஓகேவா? ஸோ எப்படி போட்டோம் அப்படிங்கிறது புரியுதுல? அவ்வளவுதான். ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஸோ இதுவும் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் தான். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹7,500 at 8% per annum. 8% வட்டியாம்பா. எத்தனை வருஷம்? 1 year 6 months. 1.5 வருஷம். அப்ப 3/2 அப்படின்னு நான் போட்டுக்கலாம்ல. PNR/100 தானப்பா. PNR. அப்ப இங்க நம்பர் ஆஃப் இயர்ஸுக்கு பதிலா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1 year 6 months. அப்ப 1 year 6 months நான் எப்படி எழுதிக்கிறேன்? 3/2 இயர்னு எழுதிக்கலாம்ல. 1.5 ஆண்டுகள். அதானே அர்த்தம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. ஸோ இங்க வந்து 1.5 வருஷம்னு எழுதிட்டேன். எனக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துட போகுது. இங்க 2 0 இங்க 2 0 கேன்சல் பண்ணிடுவேன். இங்க 4ன்னு வருதா? அப்ப இங்க 12 × 75. 10 × 75 750. 75 + 75 என்னன்னு வரும்? 150ன்னு வரும். அவ்வளவுதான். அப்ப 900 ரூபாய் அப்படிங்கிறது என்னோட ஆன்சர். ₹900. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இங்க என்ன கான்செப்ட் அப்படின்னா, அந்த 1 year 6 monthsங்கிறத 3/2ன்னு எழுதிக்கணும். அந்த இயர்ஸ்ல எழுதிட்டா ஆன்சர் வந்துட போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த கேள்வி. ஸோ இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ அப்ப போர்டு மாஸ் நமக்கு தெரியணும். போர்டு மாஸ் எழுதி வச்சுக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் என்னது? பிராக்கெட் இங்க இருக்கிற இதை பார்க்க போறேன். அப்ப இங்க பிராக்கெட் இந்த பிராக்கெட்டை உள்ள இது பண்றேன் அப்படின்னா என்ன வரும்? 6 + 6 + 6 + 6னா 24ன்னு வருது. /6ன்னு வரப்போகுது. அதுக்கப்புறம் டிவிஷன் இருக்கா? இந்த டிவிஷன் இருக்கு. இங்கேயும் டிவிஷன் தான் இப்ப இருக்கு. ஸோ கீழே இருக்கிறத நான் அப்படியே வச்சுக்கிறேன்ப்பா. 4 + 4 + 4 + 4 /4. இப்ப இங்கேயும் ஒரு டிவிஷன் இருக்கு, இங்கேயும் ஒரு டிவிஷன் இருக்கு. அப்ப நான் முதல்ல இதையும் சால்வ் பண்ணணும், மேலையும் சால்வ் பண்ணணும். இப்ப 24/6 அப்படின்னு போட்டேன்னு என்ன வரும்? 6 × 4 24. அப்ப மேல எனக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு? 4ன்னு கிடைச்சிருச்சு. இப்ப கீழே 4 / 4 1ன்னு வரும். அப்ப 4 + 4 + 4 + 1ன்னு வரப்போறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நானு இங்க டினாமினேட்டரை முதல்ல முடிச்சுக்கவா? அப்ப இங்க 12 + 1 13. அப்ப 4/13 அப்படிங்கறதா என்னோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான். ஓகே தானே? சரி, ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டிவைட் பண்றோம். கீழே இங்க டிவிஷன் இருக்கு. அப்ப 4/4 1ன்னு வருது. அப்ப இங்க 3 4 இருக்கு. அப்ப 3 4னா 12 + 1 13ன்னு வருது. மேல வந்து 24 / 6 4. அப்ப 4/13 அப்படிங்கிறது என்னோட ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்விதான். ஓகேவா? சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஒருவர் ₹1500க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ₹500க்கு பழுதுகளை நீக்கினார். அப்ப வாங்கினது ₹1500 பிளஸ் ஒரு ₹500 வந்து அதை ரிப்பேர் பண்றதுக்காக செலவழிச்சிருக்காரு. அப்ப அவர் மொத்தம் வந்து அவருக்கு ₹2000. ஓகேவா? முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை ₹1800க்கு விற்கிறார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவீதத்தை காண்க. ஸோ அப்ப இது வந்து ஒரு ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்ல ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ அப்ப இந்த கேள்வி என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். சரி, இப்ப என்ன அப்படின்னா, அவருக்கு மொத்த காஸ்ட் பிரைஸ் அவருக்கு எவ்வளவு ஆகுது? ₹2000 ஆகுது. ஏன்னா ₹1500 வாங்குறாரு, அதுல ₹500 ரிப்பேர் பண்றாரு. அப்ப மொத்தம் ₹2000. ஆனா செல்லிங் பிரைஸ் வித்த விலை என்னது அப்படின்னா ₹1800 தான். அப்ப அவருக்கு லாஸ் அப்படிங்கிறது எவ்வளவு? 200. லாஸ் அப்படிங்கிறது எவ்வளவு? ₹200. ஸோ எப்படி புரியுதுல? காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ₹2000 மைனஸ் ₹1800 ₹1800. அப்ப ₹200 லாஸ். இப்ப நம்மகிட்ட என்ன கேட்கறாங்க? நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப லாஸ் பர்சன்டேஜ். அப்ப லாஸ் பர்சன்டேஜ்னா மேல 200 போட போறேன், கீழே காஸ்ட் பிரைஸ் தான் போடணும், மறந்துடக்கூடாது. ₹2000 போடுவேன், × 100 வெளியே பெர்சன்டேஜ் போட்டுக்கிறேன். ஓகேவா? அவ்வளவுதான். இங்க 2 0 இங்க 2 0 இங்க 2 அடிச்சேன்னா 10ன்னு வரும்போது இங்க ஒரு 0 இங்க ஒரு 0. அப்ப 10% அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னது அப்படின்னா 10%, 10% அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ நஷ்ட சதவீதம் எவ்வளவு அப்படின்னா 10%. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ அடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். ஸோ பெர்சன்டேஜ் எல்லாம் இவ்வளவு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளா தான் இருக்கும். 45 × x அந்த கொஸ்டின் மார்க் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 25%. பெர்சன்டேஜ்னா /100ன்னு போடுவோம். ஆஃப்ங்கிற இடத்துல இன்ட்டுன்னு போட்டுக்கிறேன். 900. அவ்வளவுதான். இங்க 2 0 இங்க 2 0 கேன்சல் பண்ணலாம். அதுக்கப்புறம் 5 × 5 25 வரப்போது. 9 × 5 45. இந்த 9ஐயும் இந்த 9ஐயும் அடிச்சிடலாம். அப்ப எக்ஸ் வந்து என்னது? 5ன்னு எனக்கு கிடைச்சு. எக்ஸ் என்னன்னு கிடைச்சிருக்கு? 5ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி 5 அப்படிங்கிறதா இதனுடைய ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 96 அப்படிங்கிறது 64ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. அப்ப இந்த வேல்யூ என்னன்னு நம்மகிட்ட கேட்கறாங்கப்பா. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான கேள்விதான். ஸோ இதையும் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். ஓகேவா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 40 96 அப்படியே எழுதுறேன். 40 96க்கு பதிலாக நான் 64ன்னு போடலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 96 64. அதுக்கப்புறம் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 40 96/100ன்னு எழுதலாமா? இங்க 2 இருக்கா புள்ளிக்கு அப்புறம். அப்ப 100ன்னு எழுதலாம். பிளஸ் இதை நான் எப்படி எழுதுவேன்? 40 96 1 2 3 4 5 6. அப்ப கீழே என்ன செய்யணும் அப்படின்னா 1 2 3 4 5 6. ஓகேவா? புரியுதுல? 1 2
3 4 5 6. அப்ப இங்க 3 6 கரெக்ட் தானே? புரியுதா? அவ்வளவுதான். இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம்? 64 64 டிவைடட் பை 10 கொண்டு வரலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஸ்டெப்பை எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 96 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 எழுதலாமா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 96 64 கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100ங்கிறது 10. அவ்வளவுதான். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 96 அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 64 வரும். திருப்பி இந்த ஸ்கொயர் ரூட் இங்க மொத்தம் எத்தனை முட்டை இருக்கு? 6 முட்டை இருக்கா? 6 ஜீரோ இருக்குப்பா. இப்போ வெளியே வர்றப்ப எத்தனை ஜீரோவா வரும்? 3 ஜீரோவா வரும். கரெக்ட் தானே? இங்க 2 ஜீரோ, வெளியே வர்றப்ப 1 ஜீரோ. 6 ஜீரோ வெளியே வர்றப்ப 3 ஜீரோ. அவ்வளவுதானே? டவுட்டா இருக்கு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மொத்தம் 6 ஜீரோன்னு இருக்காப்பா. 6 ஜீரோ எப்படி பிரிச்சு எழுதிக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1000 இன்ட்டு 1000 எழுதிக்கணும். அவ்வளவுதான். அப்ப வெளியே வர்றப்ப 1000 வெளியே வந்துருச்சு. வேலை முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். இப்படி உங்களுக்கு டவுட்டுனா டக்குன்னு இப்படி எழுதி பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த டவுட் போயிட போகுது. அவ்வளவுதான். இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப 64 பிளஸ் 0 பிளஸ் 6.4 ஏன்னா இங்க டிவைடட் பை 10 இப்ப 6.4 வரும் பிளஸ் 0.064 வரும். ஏன்னா 3 ஜீரோ இருக்கா? அப்ப 3 ஜீரோ. அவ்வளவுதான். வேலை முடிஞ்சு. இதை பூரா நான் ஆட் பண்ண போறேன். இப்ப ஆட் பண்றதுக்கு என்ன செய்யணும்? 64 6.4 அதுக்கப்புறம் இங்க 0.064 இருக்கு. அப்ப 4 போட்டுக்கிறேன், 6 போட்டுக்கிறேன், 4 போட்டுக்கிறேன். கரெக்டா? 4 6 4. ஸோ அந்த இது வந்து கரெக்டா ஆட் பண்றப்ப கரெக்டா ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 10ன்னு வரப்போகுது. மேல 1ன்னு போடுவேன். அப்ப 7. அப்ப 70.464 அப்படிங்கிறது ஆன்சர். 70.464 ஆப்ஷன் பி அப்படிங்கிறது இதற்குரிய ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஸோ இதுவும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா இங்க வந்து கீழே வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்? இப்போ 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 இருக்கு. நான் மேலையும் கீழையும் எதை வச்சு மல்டிப்ளை பண்ண போறேன்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 இதை வச்சு பண்ண போறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏன்னா ஒண்ணு மட்டும் நான் எழுதி தெளிவா காமிச்சிடுறேன். மேல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 கிடைக்கும். கீழே வந்து இங்க a மைனஸ் பி ஏ பிளஸ் பின்னு இருக்கா? அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா? அப்ப ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்ப மேல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 இருக்கும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் 9 இங்க 8. அப்ப கீழே வந்து 1 வந்துற போது மேல மட்டும் எனக்கு ஆப்ஷன் மேல மட்டும் எனக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 நிற்கும். கரெக்டா? இப்ப கான்ஜுகேட் எடுத்தா நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத நான் போட்டு காமிச்சிட்டேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 வருது. இப்ப இதுக்கு நான் இது பண்ண போறேன். என்ன மேலையும் கீழையும் நான் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 மைனஸ் இருக்கு, மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 அதுக்கப்புறம் பிளஸ் இருக்கு, அதையும் கவனத்துல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 வருது. அதுக்கப்புறம் மைனஸ் இருக்கு, கவனத்துல வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 வரும். அதுக்கப்புறம் பிளஸ் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப என்ன வரும்? பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்னு கிடைக்குதுப்பா. அவ்வளவுதான். இப்போ நான் இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்ய போறேன்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 மைனஸை உள்ள கொண்டு போயிருவேன். அதுதான் என்னோட முக்கியமான வேலை. அப்போ மைனஸ் ரூட் 6 மைனஸ் ரூட் 5 பிளஸ் ரூட் 5 பிளஸ் ரூட் 4ன்னு கிடைக்குது. இங்க இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னு கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ங்கிறது 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ங்கிறது 2. அப்ப 3 பிளஸ் 2 அப்படிங்கிறது 5. ஸோ ஆப்ஷன் டி 5 அப்படிங்கிறது தான் இதற்குரிய ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 3 மிகை எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 608. அதாவது sum of squares of 3 positive number is 608. அப்ப 3 positive number x y z ன்னு எடுத்துக்கிறேன்ப்பா. அப்ப இதோட sum of squares அப்பா. அப்ப sum of squares of 3 positive x square plus y square plus z square என்னன்னு கொடுத்துருக்காங்க? 608 சொல்லி கொடுத்துட்டாங்கப்பா. சரியா? and they are in the ratio 2:3:5 அப்படிங்கிற அந்த ரேஷியோல இருக்கான். அப்ப அந்த நம்பர் என்னன்னு சொல்லி கேக்குறாங்கப்பா. அப்ப எக்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா 2x பா, ஒய் அப்படிங்கிறது என்னன்னா 3x பா, இசட் அப்படிங்கிறது என்னன்னா 5x பா. ஏன்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்களே, அதை யூஸ் பண்ணி நான் எழுதிட்டேன். இப்போ இதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்ப 2x the whole square plus 3x the whole square plus 5x the whole square. ஒருவேளை நீங்க எக்ஸ் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் இசட்னு எடுத்து உங்களுக்கு இதை சப்ஸ்டிட் பண்ண கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம்? ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சின்னு எடுத்துக்கோங்க. அப்ப ஏக்கு பதிலா 2x, பிக்கு பதிலா 3x, சிக்கு பதிலா 5x அப்படின்னு வந்துடும். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மாத்தி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் சொல்ல வர்றேன். 608 கிடைக்கும். இது 4x ஸ்கொயர் பிளஸ் 9x ஸ்கொயர் பிளஸ் 25x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 608 கிடைக்கும்ப்பா. அப்ப இங்க இது என்ன? 9யும் 4யும் கூட்டணும், நமக்கு என்ன ஆன்சர் வரும்போது
13ன்னு வரும். அப்ப 13 9ஐயும் 4ஐயும் கூட்டினா நமக்கு 13 பிளஸ் ஒரு 25. அப்ப இது 8 38ன்னு வரும். 38 x² = 608ன்னு வரும். அப்ப அதை கேன்சல் பண்ணினா 1 × 2 2. அப்ப 18 வரும். 18னா 9 × 2 18 வந்துருச்சு. அப்ப இங்க 304ன்னு கிடைக்கும். 304ன்னு கிடைக்கும். கரெக்டா? இங்க நம்ம இது பண்ணது கரெக்ட் தானே? இங்க 2 3 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 2னா 4 3னா 9 5 அப்படின்னா 25ன்னு வருது. அப்ப இது 9 + 4 அப்படிங்கிறது 13 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. 13 + 25 அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 38 x² கிடைக்குது. அதான் நான் இங்க வச்சு நான் இது பண்றப்ப எனக்கு இங்க இது கேன்சல் பண்றப்ப 304ன்னு கிடைக்குது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? 304 304 19ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண போறேன். அப்ப 19ன்னு போட்டா மிச்சம் 11 114 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்ப நான் எதை வச்சு போட்டேன் அப்படின்னா 9 × எது வந்து எனக்கு 4ன்னு வரும் அப்படின்னு நான் யோசிப்பேன். 9 6 என்ன வருதுன்னு நான் யோசிக்கிறேன். 9 × 6 54ன்னு வருமா? 54ன்னு வரும். அப்ப மீதி 5. நான் இங்க 6 இப்போ 1 × 6 6 + ஒரு 5 என்னன்னு வரும்? 11ன்னு வரும். அப்ப 19ஆல டிவைட் ஆகும். 19ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா 16ன்னு எனக்கு கிடைக்குது. x² 16ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எக்ஸுக்கான வேல்யூ என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். 4ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப 2 × 4 8ன்னு வரும். 3 × 4 12ன்னு வரும். 5 × 4 20ன்னு வரும். அப்ப 8 12 20 அப்படிங்கிறது ஆன்சர். 8 12 20 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். 8 12 20 அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.